அனைவருக்கும் வணக்கம்தான். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் என்கின்ற அழகில் இடம்பெறுகின்ற மன எழுச்சியை குறித்த கருத்துக்களுக்கான இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக மன எழுச்சிகள்ல மகிழ்ச்சி, அன்பு, பரிவு, கோபம், அச்சம் முதலான உணர்வுகள் இருக்கின்றன. இதில் அச்சம் பாருங்களேன். அச்சம் என்பது மனிதர்களிடம் காணப்படும் வெறுப்பூட்டும் எதிர்மறை மன எழுச்சி ஆகும். இது தோன்றுவதற்கான காரணிகள்: எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல், குற்றம் அவமானம் தரும் நிலைமைகள் ஏற்படுதல், தன் மதிப்பை தாக்கும் சூழல்கள் உண்டாகுதல், அதாவது ஹர்ட்டிங் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடல் தோற்றம், புலன் குறைபாடுகள், தன்னை உடலை பார்த்து தாமே கோபப்படுதல், அதாவது பயப்படுதல். அதே சமயத்துல புலன் குறைபாடுகள், நம்மால் எதுவும் செய்ய இயலாமல் போயிடுமோ என்கின்ற இந்த புலன் குறைபாடுகள், அரைகுறை உண்மைகள், திரிக்கப்பட்ட கருத்துகள், தான் சொல்லுவதும் செய்வதும் சரியா தவறா என்கின்ற ஒரு தயக்க உணர்வு, எதிர்மறை கற்கருத்துக்கள். எப்போதும் பார்த்தா மனசுக்குள்ள தன்னை பற்றிய கருத்துக்களை எதிர்மறை கருத்துக்களாக, அதாவது தன் மீதான கருத்துக்கள் கற்கருத்துக்கள், அதில் எதிர்மறையா கொண்டு என்னால் முடியாது, நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை கருத்துக்கள். பெற்றோர் ஆசிரியர்களின் அணுகுமுறைகள், கற்றல் குறைபாடுகள், அன்றாட வாழ்க்கை சூழலுக்கு மாறான எதிர்பாராத நிகழ்ச்சிகள். சரிங்களா? இந்த அச்சத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னென்ன? மாணவர்களை சக்தியற்றவர்களாக, எதற்கும் தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். இது உடல் நலத்தையும் மனநலத்தையும் கல்வி அடைவுகளையும் இது பாதிக்கும். அதாவது உடல் நலத்தை பாதிக்கும், மனநலத்தை பாதிக்கும், கல்வி அடைவுகளை. அப்ப தேர்விலிருந்து கற்றல் குறைபாடு இருக்கு இல்லையா? அதனால் என்ன ஆகும்? அவன் தேர்வுல மிக குறைந்த அளவு மதிப்பெண்கள் எடுத்தல், அதனால் வகுப்பில் தங்கி விடுதல், அதாவது தோல்வி அடைந்து வகுப்பில் தங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்படும். அதான் கல்வி அடைவுகளையும் பாதிக்கும். இந்த அச்சத்தினை போக்குகின்ற வழிகள் என்னென்ன? அச்சம் என்பது உண்மை போல் தோன்றக்கூடிய பொய் என்பதை மாணவர்களுக்கு விளக்குதல் வேண்டும். அது உண்மை மாதிரி, ஆனால் அது உண்மை கிடையாது, பொய் அப்படி அவர்களுக்கு விளக்குதல் வேண்டும். தன்னம்பிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் தடைகளை தாண்டி வெற்றி பெற இயலும் என்பதையும் மாணவர்களுக்கு விளக்க வேண்டும். அதனால நீ அச்சப்படாத, அதாவது பயப்படாத, தன்னம்பிக்கையோட இருந்து நீ செயல்பட்டால் உனக்கு ஏற்படுகின்ற தடைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு விளக்க வேண்டும். ஆக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மன எழுச்சிகளை, அச்சம் பற்றிய தகவல்களை பார்த்தோங்க. இதோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து பதிவுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.